நீங்களா? பிரசாத் வீட்டில் இருக்கானே. என்ன விஷயமா வந்திருக்கீங்க? அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், ஆஃபீஸ் விஷயமா. மாடியில தான் இருக்கான். பிரசாத், வாங்க சார். என்ன திடீர்னு? என்ன பண்ணுறது, திடீர்னு வர வேண்டியதாகி போச்சு. லேப்டாப் வச்சு என்ன ஒர்க் பண்ணுற? ஆஃபீஸ் ஒர்க்கெல்லாம் வீட்டில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கியா? ஆமாம் சார். ஆஃபீஸில் எவ்வளோதான் ஒர்க் பண்ணாலும் எப்படியும் பெண்டிங் விழுந்துருது. நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்களே, அன்னன்னைக்கு வேலையை அன்னன்னைக்கே முடிச்சிடணுன்னு. அதான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். வெரி குட். ஆமாம், நான் வர்றதுக்கு முன்னாடி ஏதோ மெயில் பண்ணிக்கிட்டு இருந்தியோ? ஆமாம் சார். கொட்டேஷன் ப்ரிப்பேர் பண்ணுறதுல சில என்கொயரிஸ்லாம் இருந்தது. என்கொயரியா? இல்லை நம்ம கோட் பண்ணி கொடுத்த கொட்டேஷன் அமௌண்ட்டை நம்மளோட போட்டி கம்பெனிக்கு மெயில் பண்ணிக்கிட்டு இருந்தியா? சார், என்ன சார் உளறீங்க? நான் உளறேண்ணா? நான் வரும்போது அவசர அவசரமாக லேப்டாப்பை மூடி வச்சியே, திறந்து வச்சா உன் கூட்டு அம்பலம் மாடுன்னு பயந்து தானே மூடினேன். சார், நீங்கள் போய் என்ன சந்தேகப்படுறீங்களா? என்னால் நம்பவே முடியல சார். என்னால் கூட தான் நம்ப முடியல நீ இப்படி செய்வன்னு. உன்னை மலை மேலே நம்பி இருந்தனடா. இந்த கம்பெனியில் எனக்கு அடுத்த லெவலில் வச்சு உன்னை பார்த்தேன். உனக்கு என்ன குறை வச்சேன்? எல்லா வசதியும் பண்ணி கொடுத்தல. எப்படா உன்னால துரோகம் பண்ண முடிஞ்சுது? போதும், நிறுத்துங்க. நான் உங்களுக்கு துரோகம் பண்ணியிருக்கேன்னு எந்த ஆதாரத்தை வச்சு என் மேலே பழி சுமத்துறீங்க? ரீசெண்டாக நம்ம கம்பெனி கிடைக்க வேண்டிய பெரிய பெரிய கான்ட்ராக்ட்ஸ் ஆர்டர்ஸ் எல்லாமே அவன் எதிர் கம்பெனிக்கு போய் சேர்ந்துருக்கு. அது காரணம் நம்ம கோட் பண்ணி கொடுத்த அமௌண்ட்டை விட கொஞ்சம் கம்மியாக கோட் பண்ணி கொடுத்து அந்த ஆர்டர்ஸை பூரா அவங்க தட்டிட்டு போயிருக்காங்க. உனக்கும் எனக்கும் மட்டுமே தெரிஞ்ச அந்த ரகசியம் எதிர் கம்பெனிக்கு எப்படி தெரிஞ்சுது? நம்ம கம்பெனி ரகசியத்தை நான் ஃபார்வர்ட் பண்ண மாட்டேன். அப்ப நீ தானே பண்ணிருக்கணும். இல்ல இல்ல, நீ சந்தேகப்படுறது வேணா, லாஜிக்கா சரியா இருக்கலாம். ஆனா மனசாட்சி படி யோசிச்சு பாரு. நான் உன் ஃப்ரெண்டு, நான் எப்படி உனக்கு துரோகம் பண்ண முடியும்? ஃப்ரெண்டா பொண்டாட்டியான்னு வந்தா எவனா இருந்தாலும் பொண்டாட்டிக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பான். என்ன சொல்ற? போட்டி கம்பெனி உன் பொண்டாட்டி கம்பெனி தானே. நீ இவ்வளவு கீழ்த்தரமான ஆளுன்னு தெரிஞ்சிருந்தா உன்ட்ட நான் வேலைக்கே சேர்ந்திருக்க மாட்டேன். இத்தனை நாளா உன்ட்ட வேலை செஞ்சு நினைச்சு நான் அவமானப்படுறேன். முதல்ல வெளியில போ. ஏய், பண்ற தப்பெல்லாம் நீ பண்ணிட்டு என்ன வெளியே போக சொல்றியா? டேய், என் வீட்டுல வந்து என் மேல கை வைக்கிறியா? ஏய் ஏய் ப்ரோ, ஏய் யார் மேல கை வைக்கிற? ஏய் போடா வெளிய. ஐயோ போட மாட்டேன். ஏய் என்ன துரோகம் பண்ற? டேய் விடு விடு. டேய், அவன் என்னடா தப்பு பண்ணா? ஏன் அடிக்கிற அவனை? அவன் என்ன தப்பு பண்ணல. அவன் தப்பு பண்ணல, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். இந்த ஃப்ராட் பாயில போய் கம்பெனில வேலைக்கு சேர்த்த பாரு, அதுதான் தப்பு. யாரா ஃப்ராட்? டேய் பிரசாத், நீ சும்மா இருடா. நீ சும்மா இரு. டேய், முதல்ல வெளில போடா. இத பாரு, அவன் என் புள்ள. அவன் எந்த தப்பு தண்டாவும் பண்ணிருக்க மாட்டான், எந்த ஃப்ராட் வேலையும் பண்ணிருக்க மாட்டான். யார் சொன்னா? என் கம்பெனி ரகசியத்தை பூரா அவன் பொண்டாட்டி கம்பெனிக்கு ஃபார்வர்ட் பண்ணிருக்கான். மொத்த குடும்பமும் திருட்டு குடும்பம் தானே. டேய், என்னடா சொன்ன? ஏய் சீ போ. அம்மா, ஏய், ஏய் அம்மா மேல கை வச்சியா நீ? அம்மா, இது ஆகலையா அம்மா? அம்மா, ஒண்ணு இல்லையே. அவன் என்ன பண்ற பாரு. டேய் பிரசாத், வேணாம்டா. அம்மா, விடுமா. அம்மா, விடுமா. சொன்னா கேளுடா. ஏய் ஒண்ணு. ஹலோ. என்ன கணேஷ், உன்னோட விசுவாசின்னு தான் சொன்ன. அதுக்காக பிரசாத் வீட்டுக்கு போய் அவன் கூட சண்டை போட்டுட்டு இருக்க? விசுவாசிக்கும் விசுவாசியா நடிக்கிறவனுக்கும் வித்தியாசம் தெரியாத உனக்கு? என்ன சொல்றீங்க நீங்க? விசுவாசியா நடிக்கிறவனை கண்டுபிடிப்பேன்னு பார்த்தா உண்மையான விசுவாசி கிட்ட போய் சண்டை போடுற? நான் பிரசாத் கிட்ட வந்து சண்டை போடுற விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்? க்ளூக்கு ஒரு வார்த்தை சொன்னா நீ எங்க போய் நிப்பேன்னு எனக்கு தெரியாது. இப்போவாவது ஒத்துக்கிறியா நீ அவ்வளோ பெரிய புத்திசாலி இல்லைன்னு? பகடைக்காய் என்னைக்கும் பகடைக்காய் தான். அதை உருட்டி விளையாடுறவங்க தான் என்னைக்கும் புத்திசாலியா இருக்க முடியும். நான் ஆட்டி வச்சா ஆட வேண்டியது இனி உன் தலையெழுத்து. போ, போலியான அந்த விசுவாசி யாருன்னு கண்டுபிடி. உனக்கு பல அதிர்ச்சிகள் காத்துட்டு இருக்கு. அபயம் தேடி
நீ என்ன நாடி வரதான் போற. வச்சிரட்டுமா? என்ன திமிருடா அவனுக்கு? யாரோ சொன்னது கேட்டு உன்னை சந்தேகப்பட்டது மட்டும் இல்லாம வீட்டுக்குள்ள புகுந்து ஓ மேலே கை வைக்கிறான். அதுவும் பெத்த ஏன் முன்னாடியே உன்னை அடிக்கிறான். டேய், அவனை சும்மா விடலாமா? நம்ம குடும்பத்தையே திருட்டு குடும்பம் சொல்றான். இது எல்லாத்துக்கும் அவன் பதில் சொல்லி ஆகணும்டா. இரு, நான் இப்பவே வந்துடுறேன். அம்மா இருமா, நீ எங்க போறன்னு எனக்கு தெரியும். அவன் ஒரு ஃப்ராடு. அவன் கோச்சில் மறுபடியும் சண்டை போட போறியா? ச்சே, அவன்கிட்ட வேலை செஞ்சதுக்கு எனக்கு கேவலமா இருக்குமா. அவன் தான் அறிவிட்டத்தனமா ஏதோ பண்ணிட்டு போயிட்டான். அவன் லெவலுக்கு நம்மள இறங்கி போக வேண்டாம். எங்க கம்பெனிக்கு வர வேண்டிய கொட்டேஷன்லாம் கவிதா கம்பெனிக்கு போனது நிஜம்தான். ஆனா நடுவில் எங்க தப்பு நடந்ததுதான் தெரியல. யாரோ சொல்லி அவன் என்ன சந்தேகப்பட்டுட்டான், அவ்வளவுதான். தப்பு என்னதுலன்னு தெரிஞ்சதும் அவனே தானே வந்து மன்னிப்பு கேட்பான். அதனால எதுவும் போய் அவனை பேச வேண்டாம். டேய், அவனோட மன்னிப்பெல்லாம் யாருடா வேணும்? வேறொரு விஷயத்துக்காக மறுபடியும் உன் மேல சந்தேகப்பட்டு அப்போ இதே போல நடந்துக்கிட்டா இத பாரு, இதெல்லாம் வளர விட கூடாது. இரு, நான் வந்துடுறேன். அம்மா அம்மா அண்ணே, அண்ணே, அண்ணே. அத்தை, என்னாச்சு அத்தை? அண்ணே, ஏன் ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்கீங்க? அண்ணன் வீட்ல இல்லையா? அத்தை, அப்பா வீட்ல தான் இருக்காரு. நீங்க ஏன் பதட்டமா இருக்கீங்க? இந்திரா, என்னம்மா, என்னாச்சு? என்னாச்சுமா? அண்ணே, சொல்லுமா. அண்ணே, நீங்க போய் அந்த கணேஷை மிரட்டிட்டு வந்தாலும் வந்தீங்க. அவன் என்ன பண்ணா தெரியுமா? என்ன பண்ணா? பிரசாத் இருக்கானான்னு வீட்டுக்குள்ள வந்தவன் உங்க மருமகன் கிட்ட போய் நம்ம கம்பெனி ரகசியங்களை உன் பொண்டாட்டி கிட்ட அனுப்பி வைக்கிறியாடா, மொத்த குடும்பமும் திருட்டு குடும்பமான்னு சொல்லி என் பையனை அடி அடின்னு அடிச்சிட்டானே. உங்க மருமகனை பத்தி தான் உங்களுக்கு தெரியுமே. என்ன தப்பு தண்டா எதுக்குமே போகாதவன், மனசாட்சிக்கு பயந்து வேலை பாக்குறவன். அவன் மேல அபாண்டமா பழி சுமத்தினது மட்டும் இல்லாம வீடு புகுந்து ஏன் கண்ணு முன்னாடியே பிரசாத்த அடிச்சிட்டான்னு. என்னத்த சொல்றீங்க? நீங்க அவனை சும்மாவா விட்டீங்க? பிரசாத் என்ன பண்ணா? அடிக்காம சும்மா நின்னுட்டு இருந்தானா? திருட்டு குடும்பம்னு பொதுவா சொன்னதும் கோபம் வந்து இவனும் அவனை திருப்பி அடிச்சிட்டான். ரெண்டு பேரும் கட்டி புரண்டு விழாத குறைதான். ஆனா ஏன் பிள்ளை அடிக்க அவன் யாரு? சம்பளம் கொடுக்கற முதலாளினா வீடு புகுந்து அடிப்பானா? அபாண்டமா பழி சுமத்தினது மட்டும் இல்லாம இன்னைக்கு ஏன் கண்ணு முன்னாடியே கை நீட்டுறவன் நாளைக்கு பிரசாத் ஏதாவது பண்ணிட்டான்னா, செய்யாத தப்ப செஞ்சுதான் சொல்றவன் நாளைக்கு கம்பெனி பணத்தை திருடிட்டான்னு பழிய சுமத்தி ஜெயிலுக்கு அனுப்பிட்டான்னா என்னன்னே பண்றது? அத்தை, இதுக்கப்புறம் அந்த பிரசாத் அந்த கணேஷ் கிட்ட வேலை பாப்பானா என்ன? அவன் எங்கப்பா நம்ம பேச்சு கேக்குறான்? இப்ப கூட அண்ணன் கிட்ட இந்த விஷயத்த சொல்லலான்னு கிளம்புனப்போ என்ன வேண்டான்னு தடுக்கிறான். அவனு என்ன பண்றது சொல்லு? இந்திரா, இனிமே கணேஷ் கிட்ட பிரசாத் வேலை பண்றது அவனுக்கு நல்லது இல்லம்மா. பிரசாத் கிட்ட நான் சொன்னேன்னு சொல்லு. இல்ல அவனை என்ன வந்து பார்க்க சொல்லு, நான் அவன்கிட்ட பேசுறேன். சரிண்ணே, இதெல்லாம் அப்புறம். அந்த படுபாவி என் புள்ளைய அடிச்சிட்டானே, அதுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க? அந்த கணேஷுக்கு பதில் அடி கொடுக்கணும்னே, அவனுக்கு பாடம் புகட்டணும். என் புள்ள மேல கை வச்சது தப்புன்னு அவன் உணர்ந்தானே. என் மகனை பத்தி நினைச்சாலே அவன் அலறனே.
எங்களை என்ன யாரும் இல்லாத அனாதை நினைச்சிட்டானா அவன்? சத்தியமூர்த்தியோட தங்கச்சி குடும்பம்னு அவனுக்கு உணர்த்தணும்னே. அவனுக்கு பதிலடி கொடுக்கணும்னே. அவனுக்கு பதிலடி கொடுத்தே ஆகணும். அம்மா சொல்லிட்டல, நான் பாத்துக்கிறேம்மா. விடமாட்டேன், அவனை பாத்துக்கிறேன். கவலைப்படாம போம்மா. அழாதம்மா, அவனை நான் பாத்துக்கிறேன். அழாத, அழாத. அப்பா, நம்ம பிரசாத் மேலே அந்த கணேஷ் கைய வச்சிட்டான். அவனை சும்மா விடக்கூடாதுப்பா, சும்மா விடக்கூடாது. விடமாட்டேன் அருண். அவ்வளவு சீக்கிரமா அவனை விடமாட்டேன். நான் வளர்த்த ஏன் பிரசாத் மேல கை வச்சு அவனை சும்மா விடமாட்டேன். நம்ம வீட்டு மாப்பிள்ளை மேல அவன் கை வச்சுட்டான்டா, விடமாட்டேன். என் தங்கச்சியை அள வச்சுட்டான்டா, விடமாட்டேன், விடமாட்டேன். சார். ஸ்னேகா, என்ன சாப்பிடுற? எனக்கு எதுவும் வேண்டாம். உனக்கு வேணும்னா ஆர்டர் பண்ணிக்கோ. இல்ல நீங்க போங்க, நான் வேணும். ஓகே சார். ஏன் ஸ்னேகா, ஏன் எதுவும் வேணான்ட்ட? நம்ம பேசத்தானே வந்திருக்கோம். சாப்பிட்டுட்டே கூட பேசலாமே. சாப்பிடுற ஆர்வத்துல பேச வந்ததை விட்டுறக்கூடாதே. ஓஹோ, நீ அப்படி சொல்றியா? அதுவும் கரெக்ட் தான். ஏய் ஸ்னேகா, உனக்கு ஒரு ஒரு விஷயம் தெரியுமா? அன்னைக்கு ஒரு நாள் நான் உன்கிட்ட பேசணுங்கிறதுக்காக உங்க வீட்டுக்கு வந்தேன். நீ இப்ப வீட்டுல இல்ல. உங்க அப்பா என் மேல ரொம்ப கோவப்பட்டு பேசினார்ப்பா. உங்க அப்பாவை நான் சின்ன வயசுல இருந்து பார்த்துட்டு இருக்கேன். ஒரு பெரிய முற்போக்கு சிந்தனையாளர். இந்த ஜாதி மத பேதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச ஒரு பார்க்கறதே கிடையாது. ஏழை பணக்காரங்கிற ஏற்றத்தாழ்வு பார்க்கறதெல்லாம் அவருடைய அகராதியிலே கிடையாது. கலையையும் கலைஞர்களையும் நல்லா மதிக்கிற ஒரு மனுஷன். ஆனா என்னமோ தெரியல, அவருக்கு என்ன ஏதோ ஒரு காரணத்தால பிடிக்காம போயிருக்கு. அது என்னதான் எனக்கு காரணம் புரியல. அன்னைக்கு நீ வீட்டுக்கு வந்த பிறகு என்னை பத்தி உன்கிட்ட அவர் நிச்சயமா தப்பா தான் சொல்லியிருப்பாரு. நீ என்னை பார்க்கறதுக்கு வரமாட்டேன்னு தான் நான் நினைச்சேன். ஆனா நீ வந்துட்ட. ஸ்னேகா, எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எனக்கு வந்து இப்ப எப்படி இருக்கு தெரியுமா? ஒரு கடுமையான கோடைக்கால வெயில்ல மழை பெஞ்சதுன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு. இந்த மரங்கள் மேல இலைகள்ல பனித்துளிகள் உட்கார்ந்துருக்குமே அந்த மாதிரி இருக்கு. மார்கழி மாசத்துல ஒரு குளிர் காத்து வீசுமே அந்த மாதிரி என் மனசுக்குள்ள அப்படியே செல்லுன்னு இருக்கு. எதிரிலே நீ உட்கார்ந்துருக்க, என்னால அதை நம்பவே முடியல. ஸ்னேகா, உன்னை பார்க்க பார்க்க எனக்குள்ள நமக்கு நடுவுல சின்ன வயசுல நடந்த விஷயங்கள்லாம் ஒன்னொன்னா ஞாபகத்துக்கு வருது. ஸ்னேகா, உனக்கு ஞாபகம் இருக்கா? சின்ன வயசுல ஊர்ல நாம 2 பேரும் சிட்டுக்குருவிங்க மாதிரி சிறகடிச்சு பறந்துமே. ஒரு தனி உலகத்துல நம்ம 2 பேரும் வாழ்ந்துமே. ஞாபகம் இருக்கா உனக்கு? எப்பவும் நம்ம 2 பேரும் ஒன்னாவே தான் இருப்போம். வீட்ல இருந்து டெய்லி ஒன்னாதான் ஸ்கூலுக்கு போவோம். ஸ்கூல்ல இருந்து ஒன்னாவே திரும்பி வருவோம். ஒரு நாள் ஞாபகம் இருக்கா உனக்கு? கிளாஸ்ல வீட்டு கணக்கு போடாம வந்துட்டேங்கிறதுக்காக கணக்கு டீச்சர் என்ன அடிச்சாங்களே
என்ன அடிச்ச உடனே நீ அழ ஆரம்பிச்சிட்டியே. டீச்சர் கூட கேட்டாங்களே, ஏய் அவனை அடிச்சா உனக்கு ஏன் வலிக்குது அப்படின்னு கூட உன்னை திட்டினாங்களே. ஞாபகம் இருக்கா ஸ்னேகா? எனக்கு ஞாபகம் இருக்கு. ஊர்ல சின்ன சின்ன கூழாங்கற்களை வச்சு நம்ம கோவில் கட்டினது, கூட்டாஞ்சோறு பொங்கி சாப்பிட்டது, அப்புறம் மணல்ல ஆத்தங்கரையில ஒரு நாள் உன் முகத்தை நான் ஓவியமா வரைஞ்சனே, அது இதெல்லாமே எனக்கு ஞாபகம் இருக்கு. ஸ்னேகா, இது ஞாபகம் இருக்கா? ஒரு நாள் ஊர்ல இருக்கிற காளி கோவில்ல அந்த கோவில் சுவர்ல படர்ந்திருந்த கொடியை எடுத்து உன் கழுத்துல தாலி கட்டுற மாதிரி நான் கட்டினே. அன்னைக்கே உனக்கு நான், எனக்கு நீன்னு கடவுள் முடிச்சு போட்டு வச்சுட்டாரு. நடுவுல காலம் தான் நம்மள கொஞ்ச நாள் பிரிச்சு வச்சிருந்துச்சு. ஊர்ல இருந்து சென்னைக்கு வந்த பிறகு இனிமே உன்னை பார்க்கவே முடியாதுன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். நம்ம ஊர்ல இருந்து இங்க வந்து செட்டில் ஆனதுக்கு பிறகு இனி வாழ்க்கையில உன்னை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பே கிடைக்காதுன்னு நான் நினைச்சேன். வருஷங்களும் போச்சு. நான் ஒரு ஓவியனான. எந்த சக்தி என்ன தூண்டுச்சுன்னு தெரியல. திடீர்னு ஒரு நாள் படம் வரையணும்னு என்னுடைய உள்ளுணர்வை சொல்லுச்சு. ஏதோ ஒரு உந்துதல் ஸ்னேகா. ஒரு சாயங்கால நேரத்துல பெயிண்டிங் பிரஷ் எடுத்துட்டு மனசுல தோன்றதெல்லாம் ஓவியமா வரையணும்னு ஆரம்பிக்கிறேன். பட் என்ன வரைய போறேங்கிறத நான் முடிவு பண்ணவே இல்லை. வரைய ஆரம்பிச்சேன். கண்ணு, மூக்கு, வாய், முகம், முடி எல்லாம் வரையறேன். கடைசியா அந்த கண்களுக்கு உயிர் கொடுக்கிறேன். உன்னோட முகம். நான் அந்த ஓவியத்தை பார்க்கிறேன். அது என்னவோ பண்ணுது. வழக்கமா நான் வரைகிற ஓவியங்கள் மாதிரி அது இல்ல. இந்த முகம், இந்த முகத்தை நான் எங்கேயோ பார்த்த மாதிரி. எனக்குள்ள ஒரு பிரமை. இது யாரா இருக்கும், இது யாரா இருக்கும்னு நான் எனக்குள்ள குழம்பி தவிச்ச போதுதான் நீ எதிரில் ஒரு நாள் வந்து நின்ன. அப்படி ஒரு ஓவியத்தை நான் எதுக்காக வரையணும்? நான் என் கற்பனையில வரைஞ்ச ஓவியத்துல உன்னுடைய முகம் அச்சு அசலா ஏன் வரணும்? இந்த கேள்விக்கெல்லாம் உன்னை நான் நேர்ல பார்த்தேன் பாத்தியா? அப்பதான் எனக்கு பதில் கிடைச்சது. சின்ன வயசுலயே என் மனசுல ஆழமா பதிஞ்சிருச்சு உன்னுடைய முகம். நமக்குள்ள அந்த அரியா பருவத்தில் ஏற்பட்ட ஆழமான காதல், அதுதான் அதுதான் அந்த சின்ன விதை தான் வளர்ந்து மரமாகி உன்னை ஓவியமா வரைய வச்சிருக்கு. விதி உன்னை என் எதிரில் கொண்டு வந்து நிறுத்தியிருக்க. நம்ம காதலுக்கு ஒரு புது அர்த்தம் கிடைச்சிருக்கு. இதோ இன்னைக்கு நாம ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்துல ஒரே டேபிள்ல உட்கார்ந்துருக்கோம். ஸ்னேகா, உனக்கு தெரியாது எனக்கு இப்ப எப்படி இருக்கு தெரியுமா? எனக்குள்ள அடி வயிற்றுல இருந்து அப்படியே பட்டாம்பூச்சி எல்லாம் சிறக்கடிச்சு பறக்கிற மாதிரி இருக்கு. இந்த உணர்வை நான் எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஸ்னேகா, எனக்கு நீ, உனக்கு நான்கிறது கடவுளால முடிவு பண்ணப்பட்ட ஒரு விஷயம். நாம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறத யாராலையுமே தடுக்க முடியாது. ஏய், உங்க அப்பாவே நினைச்சாலும் நம்ம கல்யாணத்தை தடுக்க முடியாது. இனி எனக்கு நீதான் எல்லாமே. என் தோழி, என் காதலி, என் மனைவி, எல்லாமே நீதான் ஸ்னேகா.